தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் சமந்தா. விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் சிறு ரோலில் நடித்து நடிகையாக அறிமுகமானார். அதற்கு மாஸ்கோவின் காவேரி படத்தில் ஹீரோயினாக அறிமுகமான அவர் பானா காத்தாடி படத்தின் மூலம் வெளிச்சம் பெற்றார். பிறகு தமிழில் அவர் முன்னணி நடிகையாக வலம் வர ஆரம்பித்தார். விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ் என முன்னணி ஹீரோக்களுடன் நடித்த அவர் தெலுங்கிலும் கால் பதித்து அங்கும் தனது வெற்றி கொடியை நாட்டினார். நாகார்ஜுனாவின் மகனும் பிரபல நடிகருமான நாக சைதன்யா மற்றும் நடிகை சமந்தா தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் சேர்ந்து நடித்தனர். அதில் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு இருவரும் வீட்டு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். இந்த உறவு நன்றாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் 2021ஆம் ஆண்டு திடீரென இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்ததாக சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்தனர். அது ரசிகர்களுக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பிரிவிற்கு காரணம் நடிகை சமந்தாவுக்கு வந்த மயோசிஸ் நோய்தான் காரணம் என பலரும் கூறி வந்தனர். ஆனால் அவர்களது பிரிவு குறித்து சமந்தாவோ நாக சைதன்யாவோ சரியான காரணத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் திருமணம் உறவு முடிவுக்கு வந்த பின்னர் நடிகை சமந்தா நோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டு மீண்டும் நடிக்க தொடங்கினார். அவரது நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு தெலுங்கில் குஷி திரைப்படம் வெளியானது. அதனைத் தொடர்ந்து சிட்டாடல் என்ற வெப் சீரிஸில் நடித்தார். நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இதுவரையில் சமந்தா இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. சமீபத்தில் சமந்தாவின் அப்பா உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற ஒரு பெண் என்ற முறையில் விவாகரத்து பெற்ற பெண்களின் நிலை என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து சமந்தா பேசியிருக்கிறார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட சமந்தா விவாகரத்து விஷயத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பெண்கள் வட்டத்தில் விவாகரத்து பெற்றோர்களின் கதை என்ன என்பதை சமந்தா வெளிப்படையாக கூறியுள்ளார். ஆண்கள் விவாகரத்து பெற்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் அல்ல, பெண். அதனால் நான் பெண்களை பற்றி மட்டுமே பேசுகிறேன். ஒரு பெண் விவாகரத்து பெறும்போது அவள் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அது எந்த அளவுக்கு போகும் என்றால் சக்கினன் பயன்படுத்தப்பட்டது, வீணான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, உங்களை ஒரு மூளைக்கு தள்ளுவார்கள். ஒரு பெண் விவாகரத்து பெற்றால் பெண்கள் வட்டத்தில் அவர்களை குற்றவாளி போல பார்ப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டார்கள் என்று நினைப்பார்கள். அவர்களை விதவிதமாக அவமானப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு முறை விவாகரத்து பெற்றவர் என்று தெரிந்தால் உங்களை பெண்கள் கூட்டம் பார்ப்பதை மாறிவிடும். நீங்கள் ஒரு முறை திருமணம் செய்து கொண்டீர்கள், ஆனால் இப்போது இல்லை என்று கேலி செய்வார்கள். நம் சமூகத்தில் அப்படி, அதாவது விவாகரத்து ஆன பெண்கள் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் நிறைய வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். காரணம், சமூகம் விவாகரத்து ஆனவர்களை பார்ப்பதை விசித்திரமாக இருக்கிறது. அது இப்படியும் சொல்லலாம். விவாகரத்து ஆனவர்களை சமூகம் விசித்திரமான மனிதர்கள் போல பார்க்கிறது. நான் சமூகம் என்று சொல்லும் போது அது பெண்கள் சமூகம். ஏனென்றால் நான் பெண், ஆணல்ல. அதனால் தான் நான் எதை பேசினாலும் பெண்களை பற்றி மட்டுமே பேசுகிறேன். ஏனென்றால் ஆண்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று பிரபல நடிகை சமந்தா கூறியுள்ளார். நடிகை சமந்தா வாழ்க்கையில் திருமணம், விவாகரத்து இரண்டையும் பார்த்துள்ளார். ஆனால் பெண்கள் சமூகம் குடும்ப தலைவிகள் மற்றும் விவாகரத்து பெற்ற பெண்களை எட்டி பார்ப்பது போன்ற வித்தியாசமான புரிதல் அவருக்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் படங்களில் ஏன் தற்போது அதிகம் நடிப்பதில்லை என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நிறைய படங்களில் நடிப்பது எளிதான ஒன்றுதான். ஆனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு படமும் கடைசி படம் போல உணர வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நான் இருக்கிறேன் என நினைக்கிறேன். அப்படியான ஒரு தாக்கத்தை சினிமா தர வேண்டும். மேற்கூறியவற்றை நான் முழுமையாக நம்பவில்லை என்றால் நான் அந்த படங்களில் நடிக்கவே மாட்டேன். ஒரு நடிகையான நான் சவால் நிறைந்த கதாபாத்திரத்தில் நடிக்கவே வேண்டும் என விரும்புகிறேன். எனக்கு மன நிறைவு தராத படங்களில் ஒருபோதும் நடித்ததே கிடையாது என தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.